இங்க வினோத் அப்படிங்கிற பையன் ஒரு அழகான பொண்ணு ரோட்ல படுத்திருக்கிறத பார்க்கிறான். நேரமும் இரவு 2வது. இவளை இப்படியே தனியா விட்டுட்டு போக முடியாதுன்னு அவ பக்கத்துல போகும்போது அவ நல்லாவே குடிச்சிருக்கா அப்படிங்கறது அவனுக்கு தெரிய வருது. வேற வழி இல்லாம அவனோட ஜாக்கெட்டை கழட்டி அவ மேல போட்டுவிட்டு அவளை அப்படியே அங்க இருந்த வீட்டுக்கு தூக்கிட்டு வந்து வைக்கிறான். இப்போ அவளோட ட்ரெஸ் நல்லாவே ஈரமா இருக்கிறத பார்த்துட்டு இப்படியே தூங்குனா கண்டிப்பா அவளுக்கு சளி பிடிச்சிரும், அதனால ட்ரெஸ் மாத்தி விடலாமா அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு நிற்கிறான். அந்த நேரம் பார்த்து அவன் வீட்டு கதவை யாரோ தட்டுற மாதிரி சத்தம் கேக்குது. இந்நேரம் யாரா இருக்கும், அதுவும் நம்ம கூட ஒரு பொண்ணு வேற இருக்காளே, தப்பா நினைச்சிருவாங்கன்னு பயந்துகிட்டே போய் கதவை திறக்கிறான். பார்த்தா அது அவங்க பக்கத்து வீட்டு பொண்ணுதான். அவளை வெளியே வச்சு சமாளிச்சு நாளைக்கு பேசலாம்னு சொல்லி வீட்டுக்குள்ள வரவிடாம அனுப்பிடுறான். அதே சமயம் இந்த பொண்ணோட ட்ரெஸ் நல்லாவே ஈரமா இருக்கிறதுனால இவ தும்பிக்கிட்டே இருக்கா. இதுக்கு மேல யோசிக்க வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு அவனோட கண்ணு ரெண்டையும் மூடிக்கிட்டு அந்த பொண்ணுக்கு எப்படியோ ட்ரெஸ் மாத்தி விடுறான். அப்போ இவளோட ட்ரெஸ்ல இருந்து விழுந்த ஏடிஎம் கார்டுல இருக்கிற பேரை பார்த்துட்டு இவன் ரொம்பவே அதிர்ச்சி ஆகிறான். ஏன்னா இந்த ஊர்லயே பணக்காரரான அகர்வால் அப்படிங்கிறவரோட குடும்ப பெயர் போட்டு இருக்கு. இதெல்லாம் நினைச்சுக்கிட்டே அப்படியே தூங்கிடுறான். மறுநாள் தூங்கி எந்திரிச்சா அந்த பொண்ணு அவனை பார்த்து பயந்து போய் நான் எங்க இருக்கேன் அப்படின்னு கேக்குறா.